ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. தாத்தா தாத்தா என்னாச்சு ருத்ரா? அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் தாத்தா கத்துறத கேட்டேன். நான் வேணா ஒரு ரூமை போய் செக் பண்ணி பாக்குறேன். தாத்தா தாத்தா ரூம்ல இல்ல. இது என்னது? ருத்ரா இங்க பாரு, தாத்தாவோட ஒரு ஷூ இங்க இருக்கு. ஒரு ஷூ இங்க இருக்குனா அப்ப இன்னொன்னு எங்க? கண்டிப்பா தாத்தாக்கு ஏதோ நடந்திருக்கு. ருத்ரா இங்க பாரு, பெயிண்டிங்குள்ள தாத்தாவோட இன்னொரு ஷூ தெரியுது. இது என்ன பெயிண்டிங்? எங்க இருந்து வந்துடுச்சு? அப்புறம் தாத்தாவோட ஷூ இந்த பெயிண்டிங்ல எப்படி? தாத்தா காணாம போனதுக்கும் இந்த பெயிண்டிங்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஹலோ ருத்ரா, தாத்தாவை தேடுறியா கண்ணா? இனி அவர் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. அவரு என்னோட பெயிண்டிங்ல கைதி ஆயிட்டாரு. அப்புறம் நான் என்னோட பெயிண்டிங்ல யார கைது செய்யறேனோ அவங்களோட மொத்த மேஜிக்கல் பவர்ஸும் காலி ஆயிடும். பாய் பாய் ருத்ரா. தேடணும்னு நினைக்கிறியா? அப்ப போய் தேடு கண்ணா உன்னோட தாத்தாவை. ஷாக்காய்! இதோ இருக்கு மேஜிக்கல் பெயிண்டிங்கோட புக். மேஜிக் பெயிண்டிங்ஸ் பத்தின எல்லா விவரமும் இந்த புக்ல இருக்கு. ஆமா. தேங்க்யூ அலாசா சார். Ibaiska sakum pustum. Let's go. நில்லுங்க, அத பிடிங்க. சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மயரா பேட்ட பிடிக்கணும், என்ன இல்ல. சோகாமால முடியாது. இதுக்கு மேல சோகாமால சுத்தமா முடியாது. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரே ஒரு புக்க உன்னால கொண்டு வர முடியலையா? சரி பரவாயில்ல விடு. ருத்ரா, அந்த புக்ல என்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படிச்சுக்கோ. ஆனா ஜெயசிங்க உன்னால காப்பாத்த முடியாது. அகீரா, சகீரா, பசூகா, கோ! இனிமே ருத்ரவால கண்டே பிடிக்க முடியாது எந்த பெயிண்டிங்ல அவனோட தாத்தா இருக்காருன்னு. அவன் வருவா, கண்டிப்பா வருவா. அப்படி வர அவனுக்கு இந்த இடத்துல ஒரு ஷாக் கிடைக்க போகுது. ஷாக். அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க 3 பெயிண்டிங்ஸ் இருக்கே. இப்போ தாத்தா எதுல இருப்பாரு? வந்துட்டியாடா கண்ணா ருத்ரா. எனக்கும் தெரியும் கண்ணா, நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு. உங்களோட சந்தேகம் சரியானதுதான். உங்களோட தாத்தா இந்த பெயிண்டிங்ல தான் இருக்காரு. ஆனா பாவம் அவர்கிட்ட மேஜிக்கே இல்ல. இப்போ அவரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காரு. ஆனா உன்னால அவருக்கு உதவி பண்ண மாட்டோம் போகவே முடியாது.
இல்ல அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். பெயிண்டிங் காணாம போயிடுச்சு. கோபத்துல நீ என்ன அட்டாக் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இங்க வரவே இல்லை. சரி ருத்ரா, நான் உனக்கு ஒரு விடுகதை சொல்ல போறேன். அதை மட்டும் நீ சால்வ் பண்ணிட்டேன்னு வை, உன்னால உன் தாத்தா கிட்ட கண்டிப்பா போக முடியும். எது கண்ணுக்கு தெரியாதோ அதுதான் இருக்கும். உயிர் உள்ளது நடக்க முடியும், உயிர் இல்லாதது முழுங்கிடும். நடந்தே ஆகணும், பறக்க முடியாது. எதை எப்படி கடந்து போகணும்னு ஒண்ணுமே புரியாது. இது என்ன விடுகதை? இங்கிருந்து போங்க, கண்டுபிடிங்க. உங்க கிட்ட வெறும் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் டைம் இருக்கு. நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள உங்க தாத்தாவை மட்டும் நீங்க தேடி கண்டுபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. வாங்க போலாம். மேஜிக்கல் பெயிண்டிங்ல என்ன எழுதி இருக்குன்னா, அந்த பெயிண்டிங்ஸ் மேஜிக்கல் மவுண்டன்ல தான் சேஃபா இருக்க முடியும்னு. இல்லனா அது கொஞ்ச நாள்லயே உடைஞ்சு சிதறி போயிடும்னு. நாம அந்த மவுண்டனை தேடி ஆகணும். பெயிண்டிங் அங்கதான் இருக்கும். அங்க பாரு, அது அந்த மேஜிக்கல் மவுண்டன் அங்க இருக்கு. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கு. இத கடந்து நம்ம எப்படி அந்த பக்கம் போறது? இருங்க. காத்து ரொம்ப வேகமா அடிச்சிட்டு இருக்கு. நம்மளால கிராஸ் பண்ணி போக முடியாது. ஷாக்கால் விடுகதையில பறக்க முடியாது, நடக்கதான் முடியும்னு சொன்னானே. அப்பனா நம்ம நடந்துதான் போய் ஆகணும். பறக்க முடியாது, ஆனா எப்படி நடந்து போக முடியும்? நடுவுல வேலி இருக்கு. விடுகதையில கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கும். அது எப்படி கடக்கணும்னு தெரியாது. அதை எப்படி கடக்கணும்னு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி கடக்கணும்? அட இங்க கடந்து போறதுக்கு நதி கூட எதுவும் இங்க இல்லையே. நாம இந்த வேலைய கடந்து போகணும். விடுகதையில கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்பனா அந்த பக்கம் போக வழி இருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இப்பவே டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க எந்த வழியும் இல்ல. பாத்தீங்களா, எல்லா கல்லு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், விடுகதையே கேளுங்க. கண்ணுக்கு தெரியாதது இருக்கும், உயிர் உள்ளது நடக்க முடியும், இல்லாதது முழுகிடும். கேட்டிங்களா? உயிர் உள்ளது நடக்கும், உயிர் இல்லாதது முழுகிடும். அப்படின்னா உயிர் உள்ளது மட்டும்தான் இந்த வழியில நடந்து போக முடியும். உயிர் இல்லாதது, அதாவது கல்லு, அது முழுகிடும். கரெக்ட் மேரா, நம்மளால கடந்து போக முடியும். நமக்கு தெரியாதது இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம நம்பிக்கையோட முன்னாடி போயாகணும். என்ன நம்பணுமா? எது? இல்ல இல்ல, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இல்ல, நான் போறேன். தாத்தாக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்கவும் நான் தயார். தாத்தா, நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தீங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். ருத்ரா, போகாத. கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்குன்னு விடுகதையில சொன்னது உண்மைதான். பிரிட்ஜ் இருக்கு, என் பின்னாடி வாங்க. கமான். ரங்கிலா, நிக்காதீங்க, வாங்க. இல்ல இல்ல இல்ல,
ஷக்கால் நீங்க எதுக்காக 3 வாட்டி இல்லன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசுற முட்டாள்? இம்பாக்ட் வரும். டயலாக்கு வெயிட்டா இருக்கும். வாய மூடுங்கடா 2 பேரும். அந்த ருத்ரா மேஜிக்கல் மவுண்டன்ஸ் கிட்ட போய்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட தாத்தாவ அந்த 3 பெயிண்டிங்ஸ்ல இருந்து அவனால காப்பாத்தவே முடியாது. என்னதான் பூனை கத்துனாலும் உருமுனாலும் பூனை தான். அதாவது ஒரு பூனை பால் குடிக்கிறதுக்காக மேல பானையை தேடி போச்சுன்னா அந்த பானை உடையன்னு சாத்தியம் கிடையாது ஷாக்கால். புரியுதுங்களா? அப்படின்னா நீ என்ன பார்த்து பூனைன்னு சொல்றியா? ஷாக்கால இன்னும் வெறுப்பேத்து. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.